ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி ஹார்வெஸ்டர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது நம்ம வண்டி கண்டினியூவாக ஓட்டிகிட்டு இருந்துச்சுங்க. அதாவது நம்ம வண்டி ஆந்திரா வந்து ஃபஸ்ட் டைமாக 12 மணி நேரம் ஓட்டியிருக்கேன் நைட்டில். அதாவது இதுக்கு முன்னாடி டிரைவராக இருந்ததுக்கு முன்னாடி வந்து நான் ஓட்டியிருக்கேன் ஹவர்ஸு. நம்ம சொந்த வண்டியில் இப்போ தான் ஒரே டைமு, அதாவது இப்போ நம்ம சொந்த வண்டி வந்து இப்போ தான் ஒரு டைமு 12 மணி நேரம் நைட்டு ஓட்டியிருக்கேன். அதாவது நேற்று முந்தா நேற்று நைட்டு ஓட்டினேங்க. நேற்று வந்து 4 வீலர் 2 மணி நேரம் மீதி ஓடிச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கட்டர் பேரில் வந்து சைடில் வரும் பார்த்தீங்களா, ட்ரம்மு கூட ஜாயின் பண்ணி தட்டு கூட ஜாயின் பண்ணி வரும் பாருங்க. அதில் வந்து இந்த கீர் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த கீர் வந்து கொஞ்சம் பெண்டாக இருந்திருக்கு. இவ்வளோ நாள் அப்படி தான் ஓடி இருந்திருக்கு. செயின் மறுபடியும் ஒரு 2-3 வாட்டி வந்து கழண்டு விழுந்துச்சு. அது சரி செயினு தான் பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு செயின்லாம் எடுத்து போட்டு பார்த்தேன். அப்பயும் ஒன்றும் இதாகலை. நல்லா பாருங்கள், அந்த தட்டு பெண்டாக இருந்தாலும் இல்லை நேரு கோணையாக இருந்தாலும் அந்த அந்த கீருக்கும் அந்த உள்ள சோக்கையிலேருந்து வர கீருக்கும் அந்த கீருக்கும் நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா செயின் வந்து முறுக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். முறுக்கிட்டு இருக்கிற செயின் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எப்படி தான் ரெடி பண்ணி போட்டாலும் கண்டிப்பாக அது நிற்காதுங்க. நேற்று எனக்கு பொழப்பே கெட்டுருச்சுங்க. உண்மையிலுமே நேற்று வந்து சொல்லிக்கிற மாதிரி அவர்ஸே வரல. முந்தா நேற்று ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, வந்ததுக்கு நல்லபடியாக ஓடிச்சு. இப்போ காலையில் போயிட்டு கடை ஓப்பன் பண்ணி நம்ம அதாவது இந்த இவர் வந்து கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் புரியும். தெலுங்குக்காரங்க தான். ஆனால் கொஞ்சம் பேசி காலையிலே வீட்டிலேருந்து வர வச்சு ஒரு 6 மணிக்கெலாம் கீர் வாங்கிட்டு வந்து, அதாவது நம்ம தமிழ்நாடு கம்பேர் பண்ணுறப்ப ஆந்திராவில் சில பொருள்லாம் வந்து ரேட்டு கம்மியாக தாங்க இருக்குது. இப்போ பிளேடு சட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மி தான்.